பொங்கலோ பொங்கல், திராவிட பொங்கல் என்று சொல்லும் வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தினந்தோறும் மக்கள் மனசில் பொங்கலை பொங்க வைத்துக் கொண்டிருக்கிறார், சந்தோஷத்தை பொங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு என்று அதை அறிவித்தார். அதுக்கப்புறம் மிக சமீபத்துல கல்லூரி மாணவர்களுக்கு உலகம் உங்கள் கையில் அப்படின்னு லேட்டஸ்ட் மாடல் 10th ஜெனரேஷன் லேப்டாப்பை கொடுத்து அந்த கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் பொங்கலை கொடுத்தார். அதே போன்று தமிழகமெங்கும், தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு 2 சக்கர வாகனம் சைக்கிளை கொடுத்து சைக்கிள் பொங்கலை பொங்க வைத்தார். இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக டாப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்ற அந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து நம்முடைய ஓய்வூதிய திட்டத்தின் பல பயனாளிகளுக்கும் மிக 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 உன்னதமான ஒரு பொங்கலை கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் என்பதை தமிழ்நாடே பேசிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த ஆண்டு பொங்கல், இந்த 2026 பொங்கல் என்பது திராவிட பொங்கல். தினந்தோறும் பொங்கலை நம்முடைய முதல்வர் உருவாக்கி காட்டியிருக்கிறார். அந்த வகையிலும் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாறியிருக்கிறது. எல்லோரும் உறக்கச் சொல்லுவோம், இது திராவிட பொங்கல். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டாடுகின்ற, நம்மை கொண்டாட வைக்கின்ற திராவிட பொங்கல்.